என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். தியானத்தினால் வரும் பின்விளைவுகள்ன்ற டைட்டிலில் நாம் இன்னைக்கு வீடியோவை பார்க்குறதா இருக்கோம். இந்த டைட்டில் ஏன் வச்சுருக்கேன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து சாப்பிடும்போது தான் சைடு எஃபெக்ட்ன்ற ஒரு டைட்டில் வைப்பாங்க. அதாவது சைடு எஃபெக்ட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ தியானத்தினால வர சைடு எஃபெக்ட்ஸ்ன்ற டாப்பிக்கை தான் நான் வச்சுருக்கேன், பின்விளைவுகள்னு. இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது புரிய வரும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீகம் என்பது தேவையான ஒரு விஷயம். யாராக வேணால் இருக்கலாம், ஆனால் ஆன்மீகம் நமக்கு தேவை. காரணம் என்னென்னா, நாம் மன அமைதி பெறவும் இந்த வாழ்க்கையில் திருப்தியாக வாழவும் ஆன்மீகம் நமக்கு ரொம்பவே துணை புரியும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஒரு கதை மூலமாக இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒரு பெரிய பணக்காரன், ரொம்ப செல்வாக்கான வாழ்க்கையை வாழ்ந்தவன், அவன் நினச்சதை எதையும் அவனால் வாங்க முடியும். அப்படிப்பட்ட பணக்காரனுக்கு அந்த வாழ்க்கையை ரொம்ப சுகமாக அனுபவிப்பான். ஆனாலும் ஒரு கட்டத்தில் அதை அனுபவிச்சு அதில் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும், ஒரு மனநிறைவு இருக்காது. என்னடா எதையுமே நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கிது, இருந்தாலும் நம்ம மனசில் ஒரு திருப்தியின்மை இல்லாமல் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது ஒரு ஞானி ஒருத்தர் இருப்பார். அவரை சந்தித்தா அதுக்கு பதில் கிடைக்கும்னு யாரோ ஒருத்தர் சொல்ல கேட்டு அவர்கிட்ட போவார். இங்கே பாருங்க ஐயா, எனக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லணும், நான் பெரிய பணக்காரன், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். என் வாழ்க்கையில் இனிமேல் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. போதையிலேருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். இப்போது எனக்கு மன திருப்தி இல்லை. இந்த மன திருப்தி பெறதுக்கு நான் என்ன செய்யட்டும், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ரொம்ப லென்த்தாலாம் என்னால் செய்ய முடியாது, கொஞ்சம் ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக அதை சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னுவான். இவனுடைய நாடியை பிடிச்சி அதாவது இவனுடைய நாடியை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நம்ம ஞானி என்ன பண்ணுவார், எப்போ உனக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன்ற, எதுலேயுமே திருப்தி இல்லைன்ற, அதுக்கு மேலே அது சலிச்சு போச்சுன்ற, உனக்கு சலிப்படையாத விஷயம் என்ன ஏதாவது வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே கேட்டுகிட்டே வருவார். சரி, நீ கேம் விளையாடுவே, அந்த கேமில் ஏதாவது இருக்கா அப்படின்னும் போது அவன் சொல்லுவான், எனக்கு சதுரங்க விளையாட்டு மட்டும் சலிப்பே ஏற்பட மாட்டேங்குது, அது எனக்கு நல்லா ஒரு பிடிச்ச விளையாட்டு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த செஸ் போர்டு எடுத்துன்னு வர சொல்லுவார். அப்படியே அவருடைய ஆசிரமத்தில் ஒரு 12 வருஷமாக தியானத்தன்மையிலேயே இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு நீயும் அவரும் விளையாடு. அவருக்கு விளையாடவே தெரியாது. யாருக்கு? இந்த ஞானி கூட இருக்கிற சிஷ்யருக்கு விளையாடவே தெரியாது. இருந்தாலும் குரு சொல்லிட்டாருன்னு உட்காருவார். இவனுக்கு நல்லா விளையாட தெரியும். அப்புறம் விளையாட்டு ஆரம்பமாக போகுது. அப்போ குரு சொல்லுவார், இங்கே வேறு நல்லா கேளுங்க ரெண்டு பேரும், இதில் யார் தோற்று போகிறீங்களோ உங்கள் தலையை நான் வெட்டிடுவேன், அதுக்கு சம்மதமாக அதை நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, அது சம்மதமாக இருந்தால் விளையாட ஆரம்பிங்கன்னும் பொழுது இங்கே எதிராளியாக இருக்கார்ல, தியானத்தன்மையில் 12 வருஷமாக இருக்கிற அந்த சிஷ்யர், அவர் சஞ்சலமே இல்லாமல், அதை பற்றி எந்த கேரும் இல்லாமல், அடப்போட எப்படி வாழ்ந்தா என்ன எதுனாலும் சலிப்புத்தன்மை இல்லாமல் அதை ஒரு சிரிச்ச முகத்தோடு அதை ஏற்றுப்பார். குரு சொன்ன உடனே ஏற்றுக்கிறது கூட கிடையாது, அது ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டார், நடக்கட்டும்ன்ற மாதிரி இருப்பார். இவனுக்காக பயம் வந்துடும் நம்ம ஆளுக்கு. ஐயோ தலையை வெட்டுருவேன்றாரு, நானாக முந்திக்கிட்டு வந்துட்டனோ, வேண்டாம் இதுலேருந்து இப்போதைக்கு பின்வாங்கினா ரொம்ப அசிங்கமாகிடும், சரி என்ன பண்ணுறது, நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதுரங்கத்தில் விளையாட ஆரம்பிப்பாங்க. அந்த விளையாட ஆரம்பிக்கும் போது இவனுடைய கவனத்தன்மை அதில் இருந்தாலும் அவனுக்கு ஒரு சஞ்சலம் ஆகும். ஐயோ இதை தோத்துட்டோம்னா தலையை வெட்டிடுவாங்களே, என்ன பண்ணுறது, நம்ம வேறு ஒத்துக்கிட்டோமே, பைத்தியக்காரத்தனமாக வந்துட்டோமே அப்படின்னு பார்க்கும்பொழுது எதிராளியை பார்ப்பான். என்ன இந்த ஆள் ஒரு சஞ்சலமும் இல்லாமல் அமைதியாக இருக்கார், ரொம்ப கருணையானவராக இருக்கார், நிச்சயமாக இவர் ரொம்ப நல்ல மனிதராக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு விளையாட ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் நம்ம மரணம் அடைய போகிறோன்ற அந்த நிலை அவருக்கு அதாவது தோணும் பொழுது அவனுக்கு ஒரு க்ஷணம் யோசனையே நின்று போயிடும். யோசனை எதுவுமே அவன் மைண்டில் இருக்காது. அடுத்தது ஒன்றும் இல்லை, நம்ம இதில் தான் விளையாடி ஆகணும், இதில் ஜெயிச்சா தான் நம்மளால் வாழ்க்கையை சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலை வந்த பிறகு எதை பற்றிய யோசனையும் மனது பண்ணாது, இதில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதாவது நல்லா கவனிங்க, நெருக்கடியான தன்மையில் வரும்பொழுது நம்மளுடைய மனம் ஃபோக்கஸ்ட் ஆகிடும். இந்த ஃபோக்கஸ்டில் வந்த பிறகு இவரும் அந்த விளையாட்டும் ஒன்றா கலந்துருவாங்க. ஸோ இவர் ஜெயிப்பார். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கருணை பற்று, நம்ம ஜெயிச்சா இவரோட தலையை வெட்டிட போகிறாங்களே, இந்த கருணையும் வரும், அன்பும் வரும். அப்போ தான் குருநாதர் சொல்வார், தியானத்தன்மையில் கருணையும் அன்பும் சேர்ந்து வரும்னு. இப்போ நான் எதுக்கு இதை நீட்டி முழக்கிட்டு இந்த கதையை சொல்கிறேன்னா, அதாவது தியானம் என்பது என்னன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த தியானத்தன்மையில் நுழைய முடியும். தியானம் செய்பவன் என்ற ஒருவன் இருந்தால் அந்த தியானம் நிச்சயமாக அங்கே நிகழாது. அப்போ நான் தியானம் செய்கிறேன், கோயிலில் போய் உட்காந்துட்டேன், நான் கண்ணை மூடிக்கிட்டு அவரை நினச்சிட்டு இருக்கேன், தியானம் செய்கிறேன்னா நிச்சயமாக அங்கே செய்பவன் ஒருத்தர் இருப்பான். தியானம் என்பதை கவனித்தல்ன்ற பொருள். கவனித்தல்னா என்ன? முழு மனதோடு கவனித்தல்ன்றது தான் அந்த தியானத்துடைய முழு பொருள். இப்போ முழு மனதோட எதை கவனிக்கணும்? உங்களுடைய இருப்பை கவனிக்கணும்.
அதாவது கண்ணை மூடி நம்ம இருக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் நமக்கு தோணுங்க, நான் இருக்கன்ற ஒரு உணர்வு மட்டும்தாங்க இருக்கும். அந்த உணர்வை பார்க்குறதே உங்கள் மனம் தான், உங்கள் முழுமையடைந்த மனம் தான். அந்த இதுலேயே நாம் அப்படியே லயிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் நம்மளுடைய உடலுக்குள்ளே அடங்கி இருக்கிற ஆன்மா இந்த உடல்ன்ற எல்லையை தாண்டி எங்கேயும் பரவ ஆரம்பிச்சிடும், பரமான்மாவாகிடும். அப்புறம் நீங்கள் தான் கடவுள், தத்துவமசி நீயே அது அப்படின்ற ஒரு கொள்கைக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ தியானம் என்பது செய்வதல்ல, செய்யப்படுவதல்ல, தன்னால் நிகழ்வது. அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் தியானத்தை கற்றுத்தரேன், அது பண்ணுறேன்னு ஒரு சிம்பிளான மேட்ரு இதை தான் கற்றுத்தர போகிறாங்க, அதை ஒரு பயிற்சி தரேன்ற வாக்கில் பண்ணுறாங்க. ஆனால் இதை பயிற்சி தர்றதுனால உங்கள் தியானத்தை உங்களுக்குள்ளே நுழைக்கவே முடியாது. தியானம் என்பது உங்களுக்குள்ளே நிகழணும். இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓஷோ இதை சொல்லுவார், இதை புத்தர் சொன்னது தான். ஓஷோ அதை நிறைய உரைகள்லாம் எழுதி அதை பலவிதமாக அதை நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு. அதில் ஒன்று சொல்கிறேன், நிச்சயமாக உங்களுக்கு உதவும். அது இப்போ நீங்கள் சாப்பிடும் பொழுது சாப்பிட்றத மட்டும் கவனிங்க. கவனித்தல் தாங்க இங்கே முக்கியம், கவனித்தல் தாங்க தியானத்தன்மை. அந்த பயிற்சியின் மூலமாக தான் நம்ம முக்தி பெறுறோம். சாப்பிடும்போது சாப்பிட மட்டும் செய்யுங்க. உங்கள் மூச்சு போயிட்டு வர்றதை நீங்கள் கவனிங்க, உங்கள் கண்ணு இமைக்கிறத கவனிங்க, நீங்கள் நடந்து போகிறத கவனிங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றத கவனிங்க. ஒவ்வொரு சமயமும் உங்களுடைய கவனம்தான் விழிப்புணர்வு என்பது. இந்த விழிப்புணர்வு உங்களுக்குள்ள ரொம்ப பிரகாசமாக ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒளித்தன்மை, அதாவது வெளிச்சத்தன்மைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விழிப்புணர்வு பெருக ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுக்கு நடுவில் இருக்கிற இந்த உடல்ன்ற மனம்ன்ற எல்லையை தாண்டி நீங்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருவீங்க. அங்கே ஒரு மெர்க்குரியில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா கூட உங்களுக்கு இங்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மூளைக்கு இந்த விரல் நுனியில் வலி எடுத்தாலும் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமே நீங்களாயிடுவீங்க. இந்த பிரபஞ்சம் தான் நீங்கள், இந்த கடவுள் தான் நீங்கள். நீங்கன்றது கரைஞ்சி நீங்கள் மொத்தமாகிடுவீங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தியானம்ன்றது கவனத்தன்மை, கூர்ந்து உங்களையே கவனித்துக் கொள்வது. இப்போ இந்த சின்ன சின்ன செயல்களெல்லாம் நம்ம கவனிக்கும் போது நம்மளுடைய விழிப்புணர்வு ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நமக்கு எல்லைகள் அகன்று விடுகிறது. நம்மளுடைய இருப்புணர்வோடு தான் நம்ம இருப்போம். நம்ம இருப்புணர்வு பெருக ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம் நேயர்களே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த்.